கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. எப்போ பிறவி வேணும்னு கேட்டார். பெருமானுடைய திருநடனத்தை கண்ட மாத்திரத்தில் நமக்கு பிறவி என்கின்ற ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானை பார்ப்பதற்காக நமக்கு பிறவி வேணும். ஆனால் நம்மளுடைய பிறவி எதை சார்ந்து இருக்குதுன்னா, உலகத்தை சார்ந்து ஆசையின் காரணமாக மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவிகள் வந்து கொண்டே இருக்குது. அதற்கு காரணம் அறியாமை என்கின்ற ஆணவம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பறை இடமாக நின்று, பறை அப்படின்னா என்னங்க? பறைனா என்ன? பறவை நாச்சியார் சொல்கிறோம்ல, அதுபோல் பறை என்பது அம்பாளுக்குரிய பறச்சி அப்படின்னா முதுமையானவள்